அனைவருக்கும் வணக்கம். முனைவர் பா. விக்னேஸ்வரி, இணை பேராசிரியர், நேரு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, கோயம்புத்தூரிலிருந்து. அனைவருக்கும் என் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பெண் என்பவள் இந்த தேசத்தை கட்டியமைக்கும் வலிமை கொண்டவள். ஒரு குடும்பத்தை முன்னேற்றவும் குழந்தைகளின் எதிர்காலத்தை சரியான தொலைநோக்கோடு கொண்டு செல்லவும் பெண்களின் பங்களிப்பு அளப்பரியது, மிகவும் முக்கியமானது. ஒரு பெண் நினைத்தால் எதையும் சாதிப்பாள் என்று சொல்வார்கள். உண்மைதான். பெண்ணின் வைராக்கியம் என்பது ஆணின் வலிமையை விட அதிகமானது. உடல் ரீதியாக உறுதியில் ஆண் வலியவன் என்றால் மன ரீதியாக உறுதியில் பெண் வலிமை படைத்தவள். வீரத்திற்கு சான்றாக சுதந்திர போராட்ட வேங்கை பெண்மணி வேலுநாச்சியாரை கூறலாம். வீரத்திற்கு சான்றாக போராட்டிய வேலுநாச்சியார் வரை நாம் இங்கு குறிப்பிடலாம். ஆங்கிலேய ஆதிக்கத்திற்கு எதிராக போராடிய முதல் இந்திய பெண்மணி என்ற பெருமையை வேலுநாச்சியாருக்கே உரித்தானது. இத்தருணத்தில் அவரை நினைப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் பெண்களின் பங்களிப்பு இந்த தேசத்தை தட்டி எழுப்பியும் தேசத்தின் மாண்பை காக்கவும் பணியாற்றியிருக்கிறது. அப்படிப்பட்ட பெண்களின் புகழுரை இவ்வுலகிற்கு ஒவ்வொரு நாளும் அடையாளப்படுத்த வேண்டியது கடமையாக உள்ளோம். பெண்களின் முன்னணியில் நின்று போராடிய போராட்டங்கள் பெரும்பாலும் தோல்வியில் முடிந்ததாகவே வரலாறு இல்லை. அப்படிப்பட்ட பெண்களின் வீரமங்கைகளின் சிறப்புகளை இந்த மகளிர் தினத்தில் பேசுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு பெண் நினைத்தால் எதையும் சாதிப்பாள் என்று சொல்வார்கள். உண்மைதான். பெண்ணின் வைராக்கியம் மிக சிறந்தது. யாகம் பல கண்டு வேகம் துணை கொண்டு வெண்தளிராய் பிறந்த வெண்மேகம் பெண் இனம் பாரதி கண்ட புதுமை பெண்ணாய் நாளும் சரித்திரம் படைத்து கொண்டிருக்கிறோம். அன்பை நாளும் அளவின்றி கொடுத்து அறிவூட்டி பண்பை வளர்த்து கொண்டிருக்கிறோம். 1000 ஆண்களின் வீரம் கூட எங்கள் பெண்களின் பிரசவ வழியின் முன் தோற்று போகும். ஆளி சூழ்ந்த உலகம் போல் பெண்கள் சூழ்ந்த உலகமே இன்று தற்போது நிலவி வருகிறது. புத்தம் புது கனவுகளை உலகிற்கு தருபவள் பெண். கலியுகத்தை எதிர்கொள்ளும் காவிய தலைவி. சிறகை விரிக்கும் பட்டாம்பூச்சி அல்ல நாங்கள். சீறி பாயும் சிறுத்தை அழிக்க அவதாரம் எடுத்தவர்கள். மாக்கோளமிடும் மங்கைகள் அல்ல நாங்கள். மணிமகுடம் சுட்ட பிறந்த மாணிக்கங்கள். அன்பை அள்ளி கொடுக்கும் வீரத்தின் விளைநிலம். வெற்றியின் சிம்மாசனமாய் பொறுமையின் புகலிடமாய் வீரத்தில் சிறந்த வேலு நாச்சியாராய் ஈரத்தில் சிறந்த அன்னை தெரசாவாய் அறிவினில் கல்பனா சாவ்லாவாய் இன்னும் எத்தனையோ அவதாரங்களாய் மண்ணில் விழுந்தாலும் விதையாய் விருட்சமாய் துளிர்ப்பவள் பெண் என்று வீர முழக்கமிடுகிறேன். அந்த தருணத்தில் மேலும் அண்டமாளும் பிரபஞ்சத்தின் ஊற்று, பிரபஞ்சம் கொண்டுள்ள பேராற்றல் பெண். கடவுள் தந்த வரமல்ல பெண். கடவுளாக வந்த வரம், பிரசாதம். கருவறையின் சிப்பியில் உயிரை தாங்கும் இறைவனின் எளிய உயர்ந்த படைப்பு. நட்பினை பேதமின்றி வழங்கும் உன்னத மங்கை, உயர்ந்த மங்கை. சோதனையை கண்டு சோர்ந்து விடாமல், வேதனை கண்டு வெம்பி விடாமல் உயர்வினை எண்ணி நாளும் உயர்பவள். சூழ்நிலைகளை புரட்டி போட்டு புது சரித்திரம் படைப்பவள். அன்பின் மொழி, மாய உலகின் மந்திர சொல் அம்மா. பெண்மை. பொறுமை என்பது அன்பின் அடையாளமே. தாய்மையின் மகத்துவம். புனிதத்தின் பூமகளே. உள்ளடங்கும் இந்த பிரபஞ்சமே. தரணியில் பிறந்த எங்கள் தமிழ் பெண்ணே, நீ வீரத்தின் விளைநிலம். வெற்றியின் சிம்மாசனமாய் இன்னலை தந்தவர்களுக்கும் வெறுப்பை உமிழ்ந்தவர்களுக்கும் ஏளனமாய் பேசியவர்களுக்கும் கவலையை தந்து ரசித்தவர்களுக்கும் என்றும் அன்பை பரிசா கொடுக்கும் அச்சய பாத்திரம். வாய்க்கு ருசியாக மனமும் நிறைவடைய உணவு பரிமாறும் அன்னலட்சுமி இவள். அரும்பாடுபட்டு இவள் ஆற்றும் தொண்டு என்றும் பூமியில் நிலைத்திருக்கும் பூமகளே. பெண்மையே, உன்னை நான் வணங்குகின்றேன். நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.